ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, அப்புறம் புலாவெல்லாம் செஞ்சோன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷை கூட வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கொதி, அதாவது மேலேருந்து கொஞ்சமாக நுர வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி மீல் மேக்கரை பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள தண்ணி சுத்தமாக வெளியில் வரும். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பெரிய தக்காளி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதையும் தனியாக அதே மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுரணதுக்கப்புறமா சீரகம், பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அது கூட ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா வாசனை வரும், அந்த கிரேவி ஸ்மெல் வரும் நல்லா, அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இது கூடவே மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை நல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் விட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரேவியோட அளவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்றதா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். எப்போதுமே மீல் மேக்கர், அதாவது எந்த இது குருமாவாக இருந்தாலுமே நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது விசில் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.